வணக்கம். இன்று 10/7/2025க்கான ராசி பலன்கள். இன்று வியாழக்கிழமை, குரு பூர்ணிமா தினம். மேஷம், மனக்குழப்பங்கள் தீரும், முயற்சிகளுக்கு தக்க பலன் கிடைக்கும், வேலையிலும் குடும்பத்திலும் சுமூக நிலை ஏற்படும். இன்று சூரியனை வணங்கி நவக்கிரகங்களை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபம், இன்று மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும். நலம் விரும்பிகளின் ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தல் நன்மை தரும். விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி வழிபடுவது நன்மை. மிதுனம், உங்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான நாள். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். இன்று துர்க்கையை வழிபடுவது நன்மை தரும். கடகம், சில விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை கேட்டு நடத்தல் நன்மை தரும். மன அமைதியுடன் பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். சந்திரனை வழிபடுவது நன்மை தரும். சிம்மம், புதிய வாய்ப்புகள் தோன்றும் நாள். தொழிலிலும் வேலையிலும் புதிய முயற்சிகள் பாராட்டப்படும். சூரியனுக்கு தாமரைப்பூ அர்ப்பணித்து வழிபடுதல் நன்மை. கன்னி, சிக்கல் தீரும், குடும்ப ஒற்றுமை கூடும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். சிறப்பான நாள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் நன்மை. துலாம், சிறு குழப்பங்களை பொறுமையோடு கையாள வேண்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவை. சுக்கிரனுக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வழிபடுவது நன்மை. விருச்சிகம், முன்னேற்றத்திற்கான சிறப்பான நாள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள். இன்று சனி பகவானை வழிபடுவது நன்மை. தனுசு, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். பணவரவு இருக்கும், செலவுகளில் சிக்கனம் தேவை. கோளறு பதிகம் படிப்பது மிகவும் நன்மை தரும். மகரம், உடல் நலம் மேம்படும். வேலையில் சக ஊழியர்களுடன் உறவு மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சனி பகவானை வழிபடுதல் நன்மை தரும். கும்பம், தொழிலில் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். மன அமைதியுடனும் பொறுமையுடனும் அனைவரிடமும் உரையாட வேண்டும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சிறப்பான நாள். துர்க்கையை 9 முறை வலம் வந்து வணங்குவது நன்மை தரும். மீனம், நல்ல வேலைகள் தொடங்கும் நாள். முயற்சியில் பாராட்டும், தொழிலில் லாபமும் கிடைக்கும். சகோதரர்களிடம் ஏற்பட்ட பிணக்குகள் தீரும். ஆஞ்சநேயருக்கு வெல்லமும் வடைமாலையும் சார்த்துதல் நன்மை தரும். இவை 10/7/2025க்கான ராசி பலன்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.